அடடடடடா, ஏன் என் செல்லம் அழுவுது? பசிக்குதா? இல்ல, நான் இனிமே ஸ்கூலுக்கு போக மாட்டேன். சரி, போ வேண்டாம். நிஜமாலுமே போக மாட்டேன். போனா அடிப்பாங்க. நீ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆச்சப்பா, உன்னை எதுக்கு அடிக்கிறாங்க? மிஸ் அடிக்க மாட்டாங்க, பசங்க தான் அடிப்பாங்க. எதுக்கு ஒன்று அடிச்சாங்க? நம்ம பாபு லஞ்ச் பாக்ஸ் வாஷ் பண்ண பிறந்தானா, அப்போ அவன் பையில இருந்த பென்சில் பாக்ஸை வெங்கட்டும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் திருடிட்டாங்க. அதை நான் பார்த்துட்டு ஏன்டா திருடுறீங்கன்னு கேட்டேன். கேட்டதுக்கு என்னை அடிச்சிட்டானுங்க. நீ திருப்பி அடிக்கலையா? இல்ல, அவங்க 4 பேர் இருந்தாங்க. 40 பேர் இருக்கட்டுமே, அடிச்சிருக்கணும். அடிக்கிறதுக்கு முயற்சியாவது பண்ணிருக்கணும். முயற்சியே பண்ணாம முடியாதுன்னு நினைக்கிறது முட்டாள்தனம். அடி. இனிமே எவனாவது உன்னை அடிச்சானா திருப்பி அடி. சண்டை போடுறது தப்பு இல்லையாப்பா? தப்பே இல்லடா. அங்க பாத்தியா, சாமியே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. உன் மேல தப்பு இல்லைன்னா நீ சண்டை போடுறதும் தப்பே இல்லடா. நாலு முட்டையை குடிச்சிட்டு நாள் முழுக்க எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப தேத்திட்டா நீ என்ன பெரிய இவனா? இன்னொரு முறை இந்த ஏரியாவில் உன் ஊடு காலி பண்ற பஞ்சாயத்தை பார்த்தேன். ஐகிரி நந்தினி நந்தித மோதினி விஸ்வ வினோதினி நந்தினுதே ಗಿರಿವರವಿಂಚ ಶಿರೋಧಿನಿ ವಾಸಿನಿ ವಿಷ್ಣು ವಿಲಾಸಿನಿ ಜಿಷ್ಣುನುತೆ ಭಗವತಿ ಹೇಶಿತಿ ಕಂಠ ಕುಟುಂಬಿನಿ ಭೂರಿ ಕುಟುಂಬಿನಿ ಭೂರಿ ಕೃತೆ ಜಯ ಜಯ ಗೇ ಮಹಿಷಾಸುರಮರ್ದಿನಿ ರಮ್ಯಕಪರ್ದಿನಿ ಶೈಲಸುತೆ ರಮ್ಯಕಪರ್ದಿನಿ ಶೈಲಸುತೆ.
पूजिते शङ्खचक्र गदा हस्ते महालक्ष्मी नमो। ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. கலக்கிற சந்துரு, புது பேண்ட்டு, புது சட்டை, புது ஃபிகரு, பிரமாதம். ஒரு நிமிஷம். 4 நாளா கோயில் வாசல்ல தவம் கிடக்குறேன். உங்களை பார்க்கறதுக்கு இல்ல, அசிங்கமா இருக்கு தெரியுமா? இந்த மாதிரிலாம் பொண்ணுங்க பின்னாடி சுத்தி எனக்கு பழக்கம் இல்லைங்க. ப்ளீஸ் உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லுங்களேன். உங்க பின்னாடியே வந்தேன்னா உங்க வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சிருவேன். அதுக்கு எனக்கு பொறுமை இருக்கு, ஆனா பழக்கம் இல்லைங்க. அதையும் மீறி நான் உங்க பின்னாடியே வந்து அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டா அசிங்கம் எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். அசிங்கம் தெரிஞ்சு அதை ஏங்க செய்றீங்க? இல்ல, ஐயங்குல சமையல்கார சங்கரன் பண காசு சேர்க்கலன்னா கூட கௌரவத்தை சேர்த்து வச்சிருக்காரு. தயவு செஞ்சு அதை நீங்க கெடுத்துறாதீங்க. போங்க, போய் உங்க வேலையை பாருங்க. ஐயன் கூட சமையல்காரன் சங்கரன் வீடு. தேங்க்ஸ் அட்ரஸ் சொன்னதுக்கு. गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनः शृण्वन्नोतिभिः सीदसादनम्। ॐ महागणाधिपतये नमः। अस्य श्रीरुद्राध्याय प्रश्नमहामन्त्रस्य अघोर ऋषिः अनुष्टुप्छन्दः संकर्षण। யாரு? தெரியலண்ணா, உங்களை பார்க்க தான் வந்திருக்காங்க. நீங்க யாரு? சமையல்காரர் சங்கரன். நான் தான். என்ன விஷயம்? உங்களை பார்க்கத்தான் வந்தேன். கல்யாண விஷயமா? ஓ, கல்யாண விஷயமா? நான் என்னவோ பயந்துட்டு உட்காருங்க. முகூர்த்தம் எப்போ? நீங்க தான் சொல்லணும். எந்த மண்டபம்? உள்ளூரா வெளியூரா? நீங்க தான் சொல்லணும். வேடிக்கை பாருங்க. ஒரு காலத்தில் பஞ்சாங்கத்தை பார்த்து தான் கல்யாண தேதியை முடிவு பண்ணுவான். ஆனால் இப்போ என்னடான்னா மண்டபக்காரனையும் சமயக்காரனையும் கேட்டு தான் முடிவு பண்ண வேண்டியதாக இருக்கு. கல்யாணத்துக்கு எத்தனை பேர் வருவா? அதையும் நீங்க தான் சொல்லணும். என்னங்க எல்லாத்தையும் சொல்றதுக்கு நான் என்ன பொண்ணு வீட்டுக்காரனா? ஆமா, பொண்ணு வீட்டுக்காரன் நீங்க தான். பொண்ணு கேட்டு தான் வந்திருக்கேன். என்னடா தனியா ஒருத்தவன் தட்டை கூட தூக்காம பொண்ணு கேட்டு வந்திருக்கான்னு நீங்க யோசிக்கலாம். பட் நான் யோசிக்கல. நாங்க வீட்டு பொண்ணை மட்டும் தான் கேட்க வந்திருக்கேன். கூட 4 பேர் கூட்டு வந்திருந்தா அவங்க பொருளை தான் பார்த்துருப்பாங்க. அதில் எனக்கு விருப்பம் இல்லை. பேரு கிச்சா, அம்மா முகம் பார்த்ததில்ல. அப்பாவும் போன வருஷம் தவறிட்டார். ஐசிஐசிஐ பேங்க்ல ஒர்க் பண்ணுறேன். ஒரு ஐயங்கார் பையனுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு உங்களுக்கே தெரியும். உண்மையாக உழைக்கிற ஒருத்தனுக்கு உத்தியோகம் பெரிய விஷயம் இல்லை. என்ன சொல்கிறீங்க? என்ன சொல்றது? நீங்க படிச்ச படிப்பு உங்களை படபடன்னு பேச வைக்குது. நான் சமயக்காரன். என்ன காயிற வரைக்கும் கடுக்க கையில் வச்சிருந்து நிதானம் பழகிடுச்சு. யோசிக்கணும். கண்டிப்பா யோசிச்சு தான் சொல்லணும். சரி, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். சமைக்கிறப்ப சாப்பிட்றவங்களோட வயிறு மட்டும் இல்லை, மனசும் நிறையணும்னு தான் சமைப்போம். முகம் தெரியாதவங்களுக்கே இவளை என் மக மாதிரி வளர்த்துருக்கு.
அவன் மனசு நிறைஞ்சு உங்களை பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னாக்கா நாளைக்கே நிச்சயதார்த்தம். நீங்க போய் ட்ரெஸ் எடுங்க, ஓனர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். வாப்பா சங்கரா, நல்லா இருக்கியா? போறது யாரு? நம்ம அபியா? கூட போறது யாருப்பா? நம்ம அபியை கட்டிக்க போறவர். நேற்று தான் பேசி முடிவு பண்ணேன். நாளைக்கு நிச்சயதார்த்தம், அதான் புடவை எடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்ன பட்டு சரியா? ஏய் புடவே பாரு. இந்த கலர் பிடிச்சிருக்காமா? பிடிச்சிருக்கு. ஏய் அவர் புடவையே கேட்டாரு. ஐயோ பிடிக்கல. பையன் என்ன பண்றான்னு சொன்னீங்க? ஐசிஐசிஐ பேங்க்ல ஒர்க் பண்றார். கவர்மெண்ட் வேலையில இல்லையா? உண்மையா உழைக்கிறவங்களுக்கு உத்தியோகம் பெரிய விஷயம் இல்ல. என்ன சொல்றீங்க? கண்டிப்பா. இந்த டிசைன் பிடிச்சிருக்காமா? இது பிடிக்கல, வேற எடுங்க. ஏய் என்னாச்சு உனக்கு? எவ்வளவு நல்ல புடவைங்க இருக்கு, ஏதாவது ஒன்று செலெக்ஷன் பண்ணு. நான் சீக்கிரம் செலக்ட் பண்ணிட்டா அண்ணன் என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க தானே? வாங்கண்ணே. என்ன வியாபாரம்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, உட்காருங்க. எங்க உட்காருறது? என்னைக்கு எலெக்ஷன்ல நின்னோம் அன்னைக்கு உட்கார நேரம் இல்லாமல் போயிடுச்சு. ஒரேடியா சட்டசபையில தான் போய் உட்காரணும். கட்சி ஆபீஸ் தான் 5000 ரூபாய் செக் கொடுத்து அனுப்பிச்சிருந்தேனே. நாங்க என்ன கோயிலுக்கு கூழ் ஊத்துறதுக்கு வசூல் பண்ண வந்தோம்? கோட்டைக்கு போறதுக்கு ஒரு சைபரை சேர்த்து போடு. ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கு 5000 தான் கொடுத்தேன். அவன் ஆளுங்கட்சி எம்எல்ஏ. இந்த 5 வருஷத்துல அதை தரன இதை முன்னன்னு 5 கோடி 10 கோடின்னு சுருட்டி இருப்பான். நான் 4 முறை எலெக்ஷன்ல நின்று தோத்தவ. இந்த மாதிரி வசூல் பண்ற பணத்தை வச்சுதான் கட்சியே நடத்தணும். ஒரு சைபர் சேர்த்து போடு, இல்ல பசங்க உன்னை போட்டுருவானுங்க. அதெல்லாம் முடியாதுங்க, வியாபார நேரம், தொந்தரவு பண்ணாம கிளம்புங்க. அவர் வெளியே போங்கிறாரு, வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்க. இருக்குடா சட்ற. என் சாரிக்கு மேட்சா நீங்க பேண்ட் எடுங்க. முதல்ல உன் சாரிக்கு மேட்சா பிளவுஸ் எடு, நான் எனக்கு மேட்சா பேண்ட் எடுத்துக்கிறேன். சரி சரி, ட்ரெஸ் எடுத்தது போதும், வாங்க. கடை போடுறாங்களா? வாங்க. என்னாச்சு? எதுக்குண்ணா? ஏதோ பிரச்சனையா? நமக்கு எதுக்கு வம்பு? வாங்க. எதுக்கு? நம்ம என்னாச்சு? அப்புறம் பேசிக்கலாம், வாங்க. என்னாச்சு? வாங்க, முதல்ல நான் சொல்றது கேளுங்க. வாங்க 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 வாங்க. ஏய் ஓடு ஓடு ஓடு, எல்லாம் ஓடு, கிளம்பு கிளம்பு கிளம்பு, ஓடு 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 ஓடு, எல்லாம் போ. ஓடு 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 ஓடு. ஒரு பயலும் கடைக்குள்ள இருக்க கூடாது. சங்கரா நில்லு, ஏன் இழுத்துட்டு போற? அண்ணா, என்னாச்சுண்ணா? என்னாச்சு சொல்லு. என்ன ஆயிரா? அம்மா பால, உனக்கு என்ன தனியா சொல்லுமா? ஓடு ஓடு ஓடு. ஏன் ஒண்ணும்? வாக்கச்சா, நமக்கு எதுக்கு வம்பு? என்ன சவுண்ட் விடுற? வாக்கச்சா. ஆ, பேசாம வா. நீங்க வீட்டுக்கு போங்க. சரி. ஏய் திருப்பதி, பெரிய ரவுடியா?
4 தடவை எலெக்ஷன்ல தோத்தும் திருப்பதி இன்னும் அரசியல் பண்ணிட்டு இருக்குன்னா அது அடிக்குங்கிற பயம்தான் காரணம். அவன் பேர் என்ன? கிச்சா. ஒரு நல்ல காரியம் நடக்கிறப்ப 4 பேர் தான் நல்லா இருக்குன்னு தோணுது. உங்களுக்கு நீங்க யாரும் சொந்தம் இல்லையா? இருக்காங்க, இந்த தெரு முழுக்க இருக்காங்க. அப்படின்னா கூப்பிட வேண்டியதானே? ஏன் கூப்பிடணும்? நல்ல காரியத்துக்கு 4 பேர்த்த கூப்பிடுறதே அதை நடத்துறவங்க நல்லா இருக்கணும்னு மனசார வாழ்த்துறதுக்கு தான். இங்க இருக்கிறவங்க தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களே ஒழிய யாருமே நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கல. பரவாயில்ல விடுங்க, நல்ல நேரம் போறதுக்குள்ள தட்ட மாத்திக்கலாம். ஏய்! அபி, அந்த ஊர்வலம் முடியட்டும், அடுத்து ஓ ஊர்வலத்தை ஆரம்பிக்கிறேன். அபி, அபி, சங்கரா, இவளை என் மக மாதிரி வளர்த்துருக்கு. அவன் மனசு நிறைஞ்சு உங்களை பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னாக்கா நாளைக்கே நிச்சயதார்த்தம். டேய், எடுடா வண்டிய.
பேரனை பார்க்க ஆஸ்பத்திரி போனேன். அங்க கிச்சாவை அடிச்சு போட்டிருக்காங்க. சீக்கிரமா போய் பாருங்கப்பா. அபி டேய் நல்லா பாத்தியாடா? அவன் கிச்சா தானா? அண்ணா அவனை தெரியாதானே எனக்கு? ஊருக்கே தெரியுமண்ணா அவனை. ஒன்று அடிச்சதால அடிபட்டு எங்கள் ஹாஸ்பிட்டலில் தானே அட்மிட் ஆயிருக்கான். அவனை கொன்னு புதைச்ச சாகர ஜாதின்னு நினைச்சிட்டேன். எரிச்சு கரைச்சிடுறேன். இதை பாரு பெருமாள், எலெக்ஷன் நேரம் ஏடா கூடமா ஏதாவது ஆயிட போகுது. அவன் என்ன அடிச்சத இந்த ஊரே பார்த்துச்சு. ஓட்டு போடுறவங்க மனசு மாறிட்டா நான் இந்த முறையாவது ஜெயிக்கணும் பெருமாள். ஜெயிக்கணும்? தோத்து தோத்து பழக்கப்பட்ட உனக்கே தோக்க பிடிக்கலையே. ஜெயிச்சே பழக்கப்பட்டவன் நான் தோக்கணும். நான் தோக்கணும். திருப்பதி, அந்த பெருமாளை பார்த்தவன் மேல மேல போவான். இந்த பெருமாளை பார்த்தவன் மேலேயே போயிடுவான். இவனும் போவான், நாளைக்கு போவான். வாசு, இப்பே தூக்கிடுறேன். வேணாம் வேணாம் வேணாம். விடிஞ்சது 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 அவனை தூக்கு. எந்த ஜனங்க அவன் என்ன அடிச்சதை பார்த்துச்சோ அதே ஜனங்க அவன் சாகிறத பார்க்கணும். என் கையால சாகிறத பார்க்கணும். விடியட்டும் விடியட்டும். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், இங்க கிச்சன் ஒருத்தர் அட்மிட் ஆயிருக்காரு. ரூம் நம்பர் 15. எஸ், கிச்சா எங்க இருக்கான்? ரூம் நம்பர் 15. கிச்சா, வா கிச்சா, சீக்கிரம் சீக்கிரம் வா. கிச்சா எங்கடா? கிச்சா தானே, இப்போ தான் டிஸ்சார்ஜ் பண்ணோம். தேங்க்ஸ். அசிங்கமா இருக்குடி. ஆசையா இருக்குப்பா. உன்னோட சேர்ந்து வாழணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இந்த 23 வருஷத்தில் அவள் ஆம்பளைன்னு முகத்தை பார்த்து பேசினதே என்ன மட்டும்தான். ஆனால் இன்னைக்கு உன் தோளில் சாஞ்சிட்டா. அவளை பிரிக்கவும் மனசில்லை, உன் கூட சேர்த்து வைக்கிற தைரியமும் எனக்கு இல்லை. நீ வீடு தேடி வந்து அவளை கேட்ட போதே நான் யோசிக்க ஒரு நிமிஷம் கூட எடுத்துக்கல. இன்னைக்கு உனக்கு 10 நிமிஷம் டைம் தரேன். இந்த அடிதடியை விட்டுட்டு என் கூட இந்த ஊரை விட்டு வர்றதுக்கு நீ சம்மதிச்சேன்னா இங்கிருந்து 3 பேரும் போகிறோம், இல்லை நாங்கள் மட்டும் போகிறோம்.
யோசிங்க. அப்ப முடிவை மாத்திக்கிற மாதிரி இல்ல. கிளம்பு. வாமா. அபி, தேடு தேடு தேடு, நல்லா தெருமுழுக்க தேடு. பாக்குறான் அவன் இந்த பெருமாளை தாண்டி எங்க போறான்னு. திருப்பதி, ஓ அரசியல் எல்லாம் அரசியலோட வச்சுக்க. என்ன தோக்கடிச்சு நீ ஜெயிக்கணும்னு பார்த்தா கிச்சாவோட சேர்த்து ஒன்னையும் முடிச்சிருவேன். அண்ணே சொல்றா. அந்த கிச்சா பையன் அவன் மச்சான் கூட இங்கதான் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கான். தூக்கிறான் அவனை. டேய் டேய் டேய், அவனை எவனும் தொடாதீங்க. இந்த பெருமாளை எதிர்த்தடிச்ச ஆம்பளை அவன்தான். அவனை நான் அடிக்கணும். நான் ஒருத்தன் தான் அடிக்கணும். அப்பதான் நான் ஆம்பளை. வரேன்டா. எல்லாத்தையும் விட்டுட்டு என் கூட ஊருக்கு வர எப்படிப்பா சம்மதிச்ச? 23 வருஷம் வளர்த்த அண்ணனையே நீ விட்டுட்டு வரும்போது உனக்காக இது கூட செய்யலனா எப்படி? ஃபாஸ்ட் 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 ஃபாஸ்ட். ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். டேய் கிச்சா, சீக்கிரம். உன் மேல தப்பு இல்லைன்னா நீ சண்டை போடுறதுலயும் தப்பே இல்லை.
உண்மையான ஆம்பளங்கிறவன் பொண்டாட்டியோட படுக்கையில ஜெயிக்கிறவன் மட்டும் இல்ல. அன்புல அவன் நண்பனை ஜெயிக்கணும், அறிவுல அவன் குருவை ஜெயிக்கணும், வீரத்துல அவன் எதிரிய ஜெயிக்கணும். அவன் தாண்டா சரியான ஆம்பளை.
அடிச்சா ஒன்றும் இல்லை என்னை மன்னிச்சிடுங்க. ஒரு ரவுடிக்கும் வீரனுக்கும் வித்தியாசம் தெரியாமல் வாழ்ந்துட்டேன். அடித்தாதான் திருந்துவேன்னு அடம் பிடிக்கிறவங்கள அடிக்கிறது தப்பே இல்லை. அடிங்க. தப்பு பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் அடிங்க. உங்கள் மேலே தப்பு இல்லைன்னா நீங்கள் சண்டை போடுறதும் தப்பு இல்லை.